துலாம் ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. வரும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் மனதார வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா இந்த 2025ஆம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கு. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் இந்த மாதம் நீச்சம் எனும் பலவீன நிலையை அடைகிறாரு. புத பகவான் மாறினாலும் குருவின் பார்வையில வராரு. இந்த மாதம் பெரும்பாலான நாட்கள்ல செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்புல நல்ல விதமா இருக்காரு. அதிசாரம் என்ற முறையில குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உச்சம் என்ற நிலைமையை அடையிறாரு. ஏறத்தாழ 50 நாட்களுக்கு கடகத்தில் உச்சம் என்கிற நிலையை அடையிறது 12 ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்குங்க. கெடுதல் நடந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட கெடுதல் இருக்கக்கூடிய நிலைமை உண்டாக போகுது. ஒன்றுமே நல்லதே நடக்கலையேங்கிறவங்களுக்கு கூட ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாகும். 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் அமைப்பு இந்த அக்டோபர் மாதம் அமையுதுங்க. பெரிய அளவில் தீமைகள் எதுவும் தரும் அமைப்புகள் இல்லை. அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பெறப்போகும் நன்மைகள், பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்குங்க. சுப நிகழ்ச்சிகளால் வீடு களக்கட்ட போகுது. புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் இந்த மாதம் வாங்கி மகிழ போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் நீங்க போகுது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக நிறைவேற போகுது. மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க போகுது. குடும்பத்துடன் உறவினர், நண்பர் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுதுங்க. மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். இதுவரை மறைந்திருந்த உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் இந்த மாதம் அதிகரிக்க போகுது. உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்குங்க. சகோதரர்கள் பணவரவுக்கு சொத்து சேர்க்க வாய்ப்பு உண்டுங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழ போறீங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுங்க. பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருக்க போகிறாங்க. உங்கள் திறமைகள் நிர்வாகத்தினால புரிந்து கொள்ளப்பட்டு உரிய சலுகைகளும் பதவி உயர்வும் கிடைக்க போகுது. சக ஊழியர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லி வழிநடத்துவீங்க. வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாக போதுங்க. ஆனால் புதிய கிளைகளை தொடங்குறது மற்றும் புது தொழிலில் முதலீடு செய்கிறது ஆகியவற்றில் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்படுறது நல்லதுங்க. சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலும் கூட சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிச்சிருவீங்க. பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுதுங்க. உறவினர்களிடம் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது. அவர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்று நடப்பாங்க. வேலைகளுக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான நிலையை காணப்படுங்க. எதிர்பார்த்த சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் இந்த மாதம் நீங்கள் உங்களின் அனைத்து வகையான உறவுகளிலேயும் தனிப்பட்ட திருப்தியை காணலாம். காதல் உறவுகள் மற்றும் குடும்ப உறவுகள் உறுதியாக இருக்கும். சமூக வாழ்க்கை உற்சாகமாக இருக்க போதுங்க. எதிர்பாராத செலவுகள் காரணமாக சில நிதி சிக்கல்கள்லாம் உங்களுக்கு இருக்கலாம். அதனால் பணத்தை கவனமாக கையாளணுங்க. உத்தியோகத்தில் அழுத்தங்கள் இருக்கக்கூடுங்க. இருந்தாலும் அரசு ஊழியர்களும் தனியார் ஊழியர்களும் சிறப்பாக செயல்படலாம். மென்பொருள் பணியாளர்கள் வேலையில் தாமதங்களை சந்திக்க நேரிடுங்க. நிதி ஆய்வாளர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. மேலும் தினசரி கூலி பெறவங்க கூடுதல் பணப்புழக்கத்தை அனுபவிக்க நேரிடுங்க. வங்கி ஊழியர்கள் மனரீதியான சோர்வடையக்கூடும். தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை விஷயங்களில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் ரெண்டுமே இருக்கும். அதனால் விடாமுயற்சியுடன் செயல்படுறது நல்லதுங்க. மன அழுத்தம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். மேலும் வருமுன் காப்பது அவசியங்க. பள்ளி மற்றும் இளங்கலை படிப்புகளில் உள்ள மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. முதுகலை மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடுங்க. மேலும் இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பயணம் முன்னேற்ற பாதையை நோக்கி நகருங்க. வேலையிலையும் வியாபாரத்திலையும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது. வேலையில் புதிய ப்ரமோஷன் கிடைக்க போகுது. வேறொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்யும் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. புதிய முதலீடுகள்லாம் செய்யலாம். நீங்கள் புதிய விளம்பரங்கள் செய்யலாம். புது தொழில் துவங்கலாங்க. மாணவர்கள் இந்த மாதம் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும். திருமண வாழ்க்கையில் கூடுதல் கவனம் தேவைங்க. கணவன் மனைவி வாக்குவாதம் செய்யக்கூடாது. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லி தப்பிக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நன்மையை தருங்க.
வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்க போதுங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து கூட நீங்க சுலபமா தப்பிச்சிருவீங்க. ஏதேதோ தில்லுமுல்ல செஞ்சு கூட உங்களுடைய பிரச்சனைகள சமாளிச்சிருவீங்க. இந்த மாதம் முதல் கட்டத்துல இது போல தப்பிக்க நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆனா இந்த மாதத்தின் இறுதி கட்டத்துல நீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். அதிகமா கடன் வாங்கக்கூடாது. வியாபாரத்துல பெருசா முதலீடு செய்யக்கூடாது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோடு பழகும்போது கவனமா இருக்கணும். உங்களுடைய வீட்டு விஷயங்கள்ல அனாவசியமா வெளியில சொல்லாதீங்க. வீட்டின் அருகில எங்கேயாவது லட்சுமி நரசிம்மர் கோயில் இருந்தா தினமும் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறது நல்லதுங்க உங்களுக்கு. யார் யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு பழகக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இவங்க உத்தியோகத்தில் தங்கள் வேலையில் சிறு சிறு சிக்கல்கள்லாம் ஏற்படும். அதனை அழகாக செஞ்சு முடித்து தங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவாங்க. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ஏன்னா தங்களிடம் வியாபாரிகள் கடன் கேட்பாங்க. கொடுத்துட்டு பின்னாடி வருந்துறதை விட கொடுக்காம இருக்கிறது நல்லது. குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க. இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுங்க. இருந்தாலும் சிக்கன நடவடிக்கையை எடுத்து அதை சமாளிப்பாங்க. கலைஞர்களுக்கு தங்கள் திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பற்றையில் சேருவாங்க. தாங்கள் நினைச்ச கதாபாத்திரமும் அவங்களுக்கு கிடைக்கும். அரசு தேர்வு எழுதும் மாணவர்கள் படிப்பில் கவனமுடன் படித்து எழுதி பார்க்கறது ரொம்ப நல்லது. நேரத்தை வீணடிக்காமல் வெளியே சுற்றி திரியாமல் படிக்கிறது தேர்வு சமயத்தில் ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் மலர்ச்சியான பல சம்பவங்கள்லாம் குடும்பத்தில் நடக்க போகுது. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி போகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கி ஒருவருக்கொருவர் அனுசரணையாக நடந்து கொள்வீங்க. பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக இருவருமே இணைந்து முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. உறவினர் விஷயத்தில் நிதானமாக நடந்துக்கோங்க. கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சில காரியங்களை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இப்போ இந்த மாதம் ஏற்பட போகுது. உறவினர்களின் போக்கால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக்கெடுக்க போகுது. வருமானம் அதிகரித்து பொருளாதார இருப்பு உயரப்போகுது. தொழிலில் புதிய முதலீடுகள்லாம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குற வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக போகுது. உறவினர்கள் மூலம் சில நன்மைகளை நடக்கலாம். மனைவி பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்க மகிழ்ச்சிக்காக நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்கள்லாம் ஏற்பட போகுதுங்க. வெளிநாட்டு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரப்போகுது இந்த மாதம். மனைவி பிள்ளைகளோட மகிழ்ச்சியான சுற்றுலா போக போறீங்க. வேலை இடத்துல சிக்கலான பிரச்சனையை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. இருந்தாலும் கவனத்தோடு நடந்து கொள்ள மறக்கக்கூடாதுங்க. அதிகாரிகளின் ஆதரவு இருந்தாலும் நிதானமாக நடந்துக்கணும். மாத கடைசியில் அரசு ஊழியர்களுக்கு சில முக்கிய பொறுப்புகளை முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தொழிலில் வியாபாரமும் சற்று ஏற்ற இறக்கமாக நடைபெறும். போட்டியாளர்கள் தொந்தரவு இருந்தாலுமே கூட பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் ஏற்படாது. கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருக்கணும். கணக்கு வழக்குகளை சரியாக எழுதி வைக்கணும். வீட்டு சுமையை விருப்பமோடு பார்க்குற பெண்களுக்கு குதூகலமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. தங்க நகைகள்லாம் வாங்கி சந்தோஷம் அடைய போகிறீங்க. உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு ஊதிய உயர்வு, வேலை மாறுதல் போன்ற சந்தோஷமான வாய்ப்புகள்லாம் உண்டாக போகுது. இந்த அக்டோபர் மாதம் பயணத்தின் மூலமாக லாபம் உண்டாகுங்க. நண்பர்களால் உதவிகள்லாம் கிடைக்க போகுது. பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்குங்க. சொத்துக்களை வாங்க எடுக்கும் முயற்சிகள்லாம் சாதகமான பலன் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறுங்க. இதுவரை இருந்த தொய்வெல்லாம் நீங்க போகுது. லாபம் அதிகரிக்க போகுது. இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்குவீங்க. முயற்சிகளில் சாதகமான பலன்லாம் கிடைக்க போகுதுங்க. காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுல திறமை வெளிப்பட போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய பதவிகள்லாம் தேடி வரப்போகுது. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லையெல்லாம் நீங்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செஞ்சு முடிப்பீங்க. கலைத்துறையினருக்கு வீண் பலி உண்டாகலாங்க. வேலைகளில் எதிர்பாராத சிக்கல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாக இருக்குங்க. புதிய பதவிகள்லாம் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரப்போகுது. சக மாணவர்களுடன் நல்லுறவு காணப்படுங்க. மேலும் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க போகுது. உங்கள் திறமை மேம்படுங்க. கோரிக்கைகள்லாம் நிறைவேற போகுது. விரும்பிய இடத்துக்கு பணிமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்க போகுது. சக ஊழியர்கள் உதவிகரமாக இருக்க போகிறாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள்லாம் வந்து சேரப்போகுது. இவ்வளோ படித்தும் வேலையே கிடைக்கலையேன்னு சொல்லி இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்க போகுது. நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியாக இருந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் செயல்களில் வேகத்தை ஏற்படுத்தலாம்.
எடுத்தோம் கவுத்தோன்னு சில முடிவுகளை மேற்கொள்ள வைக்கலாம். அதன் காரணமாக பொருளாதாரத்தில் நெருக்கடியும் தொழிலில் பிரச்சனைகளும் உண்டாகக்கூடுங்க. ஞான மோட்சக்காரகன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பணம் வந்து கொண்டே இருக்கும். நடக்க வேண்டிய வேலைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். முயற்சிகளில் தவறு ஏற்பட்டாலும் கூட அதை மாற்றக்கூடிய நிலை ஏற்படுங்க. அக்டோபர் 7 வரை பாக்கிய குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால பிரச்சனைகள் உங்களை நெருங்காமல் போகும். அந்தஸ்து உயரக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்க போகுது. நீண்ட நாள் முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் விதமாக இந்த மாதம் அமைய போகுது. தடைப்பட்டு வந்த வேலைகள்லாம் நடந்தேறும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். சகோதரர்கள் உதவியாக இருக்க போகிறாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியமெல்லாம் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டாக போதுங்க. மாதம் முழுவதுமே ராசியாதிபதி சாதகமாக இருக்கிறதால மனசில் நிம்மதியும் எடுத்த வேலையெல்லாம் லாபமும் கிடைக்க போகுது. குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. நீண்ட நாளாக நீங்கள் விற்க முடியாமல் இருந்த சொத்தை எல்லாம் இப்போ விற்க போகிறீங்க. புதிய முயற்சிகள்லாம் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுது. சொத்துக்கள் விற்கிறது மூலமாக அதிக லாபம் கிடைக்க போகுது. அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து நீங்கள் கவனமாக செயல்படுறது நல்லதுங்க. பரிகாரமாக நீங்கள் சிவபெருமான வழிபட வாழ்க்கையில் நன்மை உண்டாகுங்க. மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நியாயம் நேர்மை மிக்க உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது. அஞ்சில் சஞ்சரித்து வரும் ராகுவுக்கு அக்டோபர் 7 வரை குரு பார்வை இருக்கிறதால எதிர்வரும் பிரச்சனைகள் சங்கடங்கள் சிக்கல்கள் எல்லாத்துலேயுமே சமாளித்து கொள்ள முடியும். அக்டோபர் 8 முதல் குரு பார்வை 5ஆம் இடத்தை விட்டு ராசியை விட்டும் விலகிறதால செயல்களில் தடை தாமதம் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையெல்லாம் ஏற்பட போகுது. சிலருக்கு பிள்ளைகளால் நெருக்கடி பூர்வீக சொத்துல பிரச்சனை சந்திக்க நேரிடும். உங்கள் லாபாதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால செலவுகள் பல வழியிலையும் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் செவ்வாய் அக்டோபர் 8 முதல் உங்கள் செயல்களில் வேகத்தை ஏற்படுத்த போறாரு. அவசர முடிவுகள்லாம் மேற்கொள்ள வைப்பாரு. அதனால சங்கடத்துக்கு ஆளாகலாம். நீங்க ராசிநாதன் தேவையான வருமானத்தை வழங்குறதோட நிம்மதியும் உருவாக்குவாரு. குருவின் பார்வையும் குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படுத்த போறாரு. தாய் வழி உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் நீங்குங்க. வழக்குகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடையெல்லாம் இப்போ விலக போகுது. இந்த மாதம் முதல்ல பாக்கியாதிபதி புதன் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதால திடீர் பயணமெல்லாம் ஏற்படுங்க. எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பணியாளர்கள் தங்கள் பணிகளில் கவனமாக இருக்கிறது அவசியம். அதிகாரிகளின் ஆலோசனைக்கேற்ப செயல்படுறதால நேரடியான பாதிப்பு இல்லாமல் போகும். சிலருக்கு புதிய சொத்தெல்லாம் சேரப்போகுது. நீங்கள் பரிகாரமாக விஷ்ணு துர்க்கையை வழிபட சங்கடங்கள்லாம் நீங்குங்க. இந்த மாதம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் நீங்கள் செய்யும்போது கவனம் தேவைங்க. பேச்சில் கவனத்தோட பேசணும். வேலை செய்யும் இடங்களில் ரொம்பவும் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வணங்கிட்டு தூங்க போகிறது நல்லது. தேவையில்லாத வீண் குழப்பங்கள் கற்பனைகள்லாம் வச்சுக்காதீங்க. மேலும் விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள சரியான சமயங்க. இந்த மாதம் கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்க போகுது. நீங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரப்போகுது. சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் வரலாம். அதுலேயும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் குவிய போகுது. மேலும் புத்தி சாதுரியமும் பிறரின் பார்வைக்கு நல்லவராகவும் நேர்மையானவராகவும் வாழும் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்க போகுது. அக்டோபர் 7 வரை பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால செல்வாக்கு அதிகரிக்க போகுது. பெரியோர்களின் உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிப்பீங்க. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாக போகுது. இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து விவகாரமெல்லாம் சாதகமாக போகுது. சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க போகிறாங்க. அக்டோபர் 8 முதல் அதிசாரமாக ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால பார்த்து வரும் வேலையில் நெருக்கடி ஏற்படலாம். இந்த மாதம் முழுசுமே ராஜகிரகமான சூரியனும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பணியாளர்கள் கவனமாக செயல்படுறது நல்லதுங்க. அக்டோபர் 8 முதல் ஜென்மராசிக்குள்ள சஞ்சரிக்கும் செவ்வாயும் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் ராகுவும் எல்லா வகையிலுமே சோதனைகளை உண்டாக்குவாங்க. குடும்பத்தில் ஒரு நிமிஷம் இருந்தது போல அடுத்த நிமிஷம் நிம்மதி இல்லாமல் போகும். உறவுக்குள்ளே இருந்த இணக்கமான நிலையெல்லாம் விரிசல் ஏற்படும். குருவின் பார்வைக்குள்ளே உங்களை ஓரளவுக்கு பாதுகாக்குங்க. தேவைக்கேற்ப பணவரவு இருக்கும். மனசில் நிம்மதி இருக்கும். எந்த பாதிப்பு வந்தாலுமே அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். நோயின்றி ஆரோக்கியமாக வாழும் நிலை உண்டாக போகுது. வியாபாரத்தில் தொழிலில் உண்டான போட்டிகள்லாம் விலக போகுது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்குவார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து உங்களை விடுவிப்பார். விவசாயிகள் விளைச்சலில் கவனமாகவும் வியாபாரிகள் புதிய முதலீட்டில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மற்றும் நாராயண பெருமாளை வழிபட உங்களுக்கு நன்மைகள்லாம் நடந்தேறுங்க.
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.